ஸோ இப்போ டிசி மோட்டாரில் 32வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கேட் 2014 உள்ள கொஸ்டின். A separately excited 300 volt DC shunt motor under no load runs at 900 rpm, drawing an armature current of 2 amps. The armature resistance is 0.5 ohm and leakage inductance is 0.01 Henry when loaded. The armature current is 15 amps. Then the speed in rpm is. So முதல்ல given datas எழுதிக்கலாம். செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஷண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட்லி எக்ஸைட்டட்னா ஃபீல்டு செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஷண்டுனா ஜஸ்ட் பேரலல். ஸோ ஷண்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார்னு அதை சொல்லிக்கலாம். சேம் சப்ளைலேருந்து ஃபீல்டுக்கும் ஆர்மேச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஷண்ட் மோட்டார் யாரும் என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ஈக்குவல் டு 300 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோ லோட் ரன்ஸ் அட் 900 rpm அண்ட் கரண்ட் ஈக்குவல் டு 2 amps. நோ லோட்ஸில் உள்ள கரண்ட்டும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட் N1 அண்ட் IA1 அப்படின்னு வச்சுக்கலாம். N1 ஈக்குவல் டு நோ லோடு ஸ்பீட், அது 900 rpm கொடுத்துட்டாங்க. அப்புறம் நோ லோடில் உள்ள ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு 2 amps. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. RA ஈக்குவல் டு 0.5 ohm and leakage inductance equal to 0.01 Henry. When loaded the armature current is 15 amps. இன்னொன்று இப்போ நோ லோட்லேருந்து ஏதோ சம் லோட் போட்டிருக்காங்க, அப்போ உள்ள கரண்ட் வந்து 15 amps. அது IA2ன்னு எடுத்துக்கும். இது கரஸ்பாண்டிங் டு சம் லோட் கண்டிஷன் 15 amps. Then the speed in RPM is, அதாவது லோடட் கண்டிஷனில் என்ன ஸ்பீட்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் N2 ஈக்குவல் டு என்ன தான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நோ லோடில் பார்க்கலாம். நோ லோட் டேட்டா வச்சு சிம்பிள் டேரெக்டாக தான் நோ லோடில் டேட்டா வந்து N1 IA1 கொடுத்துருக்காங்க. ஸோ E1 கண்டுபிடிக்கலாம். ஸோ E1 ஈக்குவல் டு V மைனஸ் IA1 RA. V தெரியும் 300 மைனஸ் IA1 வந்து 2 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கேஸ் நோ லோடில், இன்ட்டு RA ஈக்குவல் டு 0.5. ஸோ நமக்கு E1 எவ்வளவு, E1 ஈக்குவல் டு 299 வோல்ட். ஸோ E1 கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட் கேஸ். அப்புறம் செகண்ட் கேஸ் ஃபுல் லோடு. ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக பண்ண அதே ஈக்குவேஷன்ஸ் தான் எல்லாமே. ஃபுல் லோடில் E2 ஈக்குவல் டு V மைனஸ் IA2 RA. எவ்வளவு 300 மைனஸ் செகண்ட் கேஸில் லோட் கண்டிஷனில் கரண்ட் 15, RA 0.5. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு E2 ஈக்குவல் டு 292.5 வோல்ட். ஸோ E1 E2 தெரியும், கண்டுபிடிச்சாச்சு. N1 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு N2 கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் டேரெக்டாக தான். ஸோ வாட் இஸ் N2 பை N1, that is equal to E2 by E1. So N2 equal to N1 into E2 by E1. So substitute பண்ண வேண்டாம். N1 கொடுத்துருக்காங்க 900 rpm. E2 எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 292.5 volt and E1 equal to 299. சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்பீட் அட் லோடு கிடச்சிரும். N2 equal to 880.43 rpm. இதுதான் நம்மளோட ஆன்சர், 880.43 rpm. இப்போ டிசி மோட்டாரில் 33வது ப்ராப்ளம். இது கேட் 2015 கேட்ட ப்ராப்ளம். A DC motor has the following specifications: 10 HP, 37.5 amps, 230 volt, flux per pole equal to 0.01 Weber, number of poles equal to 4, number of conductors equal to 666, number of parallel path equal to 2, armature resistance equal to 0.267 ohm. The armature reaction is negligible and rotational losses are 600 watt. The motor operates from a 230 volt DC supply. If the motor runs at 1000 rpm, the output torque produced is என்ன நமக்கு கேட்டுக்காங்க. முதல்ல given data எழுதிக்கலாம். P கொடுத்துருக்காங்க. P equal to 10 HP, I equal to 37.5 amps, V equal to
230 volt. Flux per pole 5 ன்னு எடுத்துக்கலாம். Flux per pole equal to 0.01 Weber. அப்புறம் P equal to number of poles P equal to 4. Number of conductor Z equal to 666. Number of parallel path A equal to 2. Armature resistance RA equal to 0.267 ohm. Rotational losses அப்புறம் rotational losses கொடுத்துருக்காங்க. Rotational losses equal to 600 watt. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 230 volt டிசி சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்போ டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னா சப்ளை ஈக்குவல் டு அகெயின் 230 volt அதே சேம் திங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 RPM. இப்போ இந்த கேஸில் டார்க் ஈக்குவல் டு எவ்வளவு, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் டார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடையும் டார்க்கையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? நமக்கு ஸ்பீட் என்ன 1000 RPM கொடுத்துட்டு அந்த கண்டிஷனில் டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடும் டார்க்கும் நம்ம ரிலேட் பண்ணோம்னா அவுட்புட் பவர் வந்து ரிலேட் பண்ணலாம். ஸோ P0 அவுட்புட் பவர் ஈக்குவல் டு T ஒமேகா. அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் இந்த டார்க் எவ்வளவு, இதுதான் நமக்கு கொஸ்டின். டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் ஒமேகா ஈக்குவல் டு 2πn/60. இந்த n வந்து 1000 RPM கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் அவுட்புட் பவர் தெரியணும். ஸோ இப்போது அவுட்புட் பவருக்கு நமக்கு வேறு என்ன ஃபார்முலா, கிவன் டேட்டாவில் இருந்து ஒரு ரொட்டேஷனல் லாஸஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பவரையும் ரொட்டேஷனல் லாஸஸையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் டெவலப்டு மோட்டாரில் எப்பவும் இன்புட் கொடுக்கும்போது பவர் டெவலப் ஆகுது மைனஸ் ரொட்டேஷனல் லாஸஸ் இதுதான் நமக்கு அவுட்புட் பவர். ஸோ அவுட்புட் பவர் என்ன, மோட்டாரில் கொஞ்சம் பவர் டெவலப் ஆகும், அதுலேருந்து ரொட்டேஷனல் லாஸை கழிச்சா நமக்கு அவுட்புட் பவர் கிடைக்கும். பவர் டெவலப்க்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் EBIA. ரொட்டேஷனல் லாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து 600 watts கொடுத்துட்டாங்க. 600 watts இதுதான் ஈக்குவல் டு நமக்கு P0. ஸோ ஃபஸ்ட் நம்ம P0 கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ஃபார்முலாவில் P0 டிவைடட் பை ஒமேகா போட்டோம்னா நமக்கு டார்க் கிடச்சிரும். அதுதான் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு P0 கண்டுபிடிக்கிறதுக்கு EBIA. ஸோ EB கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து EB எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் EB கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த EBயை யூஸ் பண்ணி நம்ம IA கண்டுபிடிக்கலாம். ஸோ EBIA கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி P0 கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் P0ல இருந்து நம்ம T கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து EB கண்டுபிடிக்கலாம். EBக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 5ZN/60 × P டிவைடட் பை T. ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் பெர் போல் 5, Z வந்து நம்பர் ஆஃப் கண்டக்டர், ஸ்பீட் வந்து 1000 RPM அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் P, ஏங்குது வந்து நம்பர் ஆஃப் பேரலல் பாத். எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 0.015 கொடுத்துருக்காங்க. Z ஈக்குவல் டு 666 × ஸ்பீட் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 60 and number of poles equal to 4 and number of parallel path equal to 2. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு EB வேல்யூ கிடச்சிரும். ஸோ EB equal to 222 volt இதுதான் நமக்கு EBயோட ஆன்சர். நெக்ஸ்ட் EBயிலேருந்து நம்ம IA கண்டுபிடிக்கலாம். EBயும் V எப்படி ரிலேட் பண்ணுவோம், நார்மலாக மோட்டாரில் V is the total, V equal to EB plus IA RA. ஸோ EB இதுலேருந்து IRA கண்டுபிடிச்சிடலாமா, V minus EB divided by RA போட்டோம்னா IA கண்டுபிடிச்சிடலாம். ஸோ IA equal to V minus EB divided by RA, that is 230 minus 222 divided by RA கொடுத்துருக்காங்க 0.267. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், IA equal to 29.9625 amps. ஸோ IA கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த IA வேல்யூவை, EB தெரியும், IA தெரியும். ஸோ இது ரெண்டுலேயும் இருந்து நம்ம பவர் டெவலப்ட் கண்டுபிடிச்சிடலாம். பவர் டெவலப்ட் மைனஸ் 600 போட்டோம்னா நமக்கு அவுட்புட் பவர் கிடச்சிடும். ஸோ EB இங்கே IA. ஸோ நமக்கு P அவுட்புட் P0 equal to EBIA, EB equal to 222, IA equal to 29.9625
minus 600 600 rotational losses. இது EBIA இது வந்து rotational losses. டெவலப் பவர்லேருந்து rotational losses மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் பவர் கிடச்சிடும். பட் அவுட்புட் பவருக்கு ஃபார்முலா என்ன? T இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6051.675. அது இங்கே T இன்ட்டு, ஸோ T ஈக்குவல் டு ஒமேகா இங்கே கொண்டு வந்துடலாம். 6051.675 divided by omega equal to 2 pi n, n equal to 1000 into divided by 60, so into மேலே 60 போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 57.78 டார்க் ஈக்குவல் டு 57.78 நியூட்டன் மீட்டர். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ டிசி மோட்டாரில் 34வது ப்ராப்ளம். இது கேட் 2015 கேட்ட ப்ராப்ளம். A separately excited DC motor runs at 1000 RPM on no load when its armature terminals are connected at a 200 volt DC source and the rated voltage is applied to the field winding. The armature resistance of the motor is 1 ohm. The no load armature current is negligible. With the motor developing its full load torque, the armature voltage is set so that rotor speed is 500 RPM. When the load torque is reduced to 50% of the full load value under the same armature conditions, the speed rises to 520 RPM. Neglecting the rotational losses, the full load armature current is dash. Full load armature current கேட்டிருக்காங்க. இப்போ லைட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். நோ லோட் ஸ்பீட் வந்து 1000 RPM கொடுத்துருக்காங்க. அப்புறம் 200 வோல்ட், அதாவது செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார். அதேமாதிரி ஆர்மச்சூர் வந்து 200 வோல்ட்டுக்கு அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஃபீல்டுக்கு ரேட்டட் வோல்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm கொடுத்துருக்காங்க. நோ லோடில் ஆர்மச்சூர் கரண்ட் வந்து நெக்லிஜிபிள், அதாவது ஆர்மச்சூர் கரண்ட் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் லோட் டார்க், அதாவது ஃபுல் லோடில் ஸ்பீட் ஈக்குவல் டு 500 RPM. அப்போ ஒரு வோல்டேஜ் வந்து ஆர்மச்சூருக்கு செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 50% ஆஃப் ஃபுல் லோட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஹாஃப் லோட். 50% ஆஃப் ஃபுல் லோட் ஹாஃப் லோடு. ஹாஃப் லோடில் அதே ஆர்மச்சூர் கண்டிஷன், அதாவது அதே ஆர்மச்சூர் வோல்டேஜ், ஆனால் ஸ்பீட் வந்து ரைசஸ் டு 520 RPM. அப்படின்னா இந்த ஃபுல் லோட் ஆர்மச்சூர் கரண்ட் என்ன தான் நமக்கு கொஸ்டின். ஸோ இங்கே 3 கேசஸ் இருக்குது. அதாவது நோ லோட், ஃபுல் லோட், ஹாஃப் லோட். ஸோ 3 டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது N1 E1, N2 E2 அண்ட் N3 E3. தட் இஸ் 3 கேசஸ் இருக்குது. நமக்கு கிவன் என்னன்னு எழுதிக்கலாம். கிவன் டேட்டா V equal to 200 volt. No load speed N1 வச்சுக்குவோம். N1 equal to 1000 RPM and full armature resistance கொடுத்துருக்காங்க. rated voltage applied to field கொடுத்துருக்காங்க, அது no problem. அப்புறம் IA not, அதாவது no load current equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. that is the first case வச்சுக்கலாம். ஸோ no load உள்ள டேட்டா எல்லாமே 1 வச்சுக்குவோம். that is N1 IA1. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் இன்டியூஸ் EMF என்னவா இருக்கும் நமக்கு? தட் இஸ் E1 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுல் லோடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லோட் ஃபுல் லோடில் உள்ள ஸ்பீடு N2 வச்சுக்குவோம். ஸோ N2 ஈக்குவல் டு 500 RPM. அப்போ வந்து ஒரு வோல்டேஜ் இருக்குது, அது VT அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஹாஃப் லோடு, அது வந்து ஸ்பீடு N3, அது வந்து 520 RPM கொடுத்துருக்காங்க. அப்பவும் நமக்கு வோல்டேஜ் VT, அதாவது ஆர்மச்சூர் வோல்டேஜ் ஆர் டெர்மினல் வோல்டேஜ் V அப்படின்னு கொடுத்துக்கலாம். IA ஃபுல் லோடில் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின். IA ஃபுல் லோடில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நமக்கு 3 கேஸ் இருக்குது. அதாவது கேஸ் 1 பார்த்தீங்கன்னா நோ லோட், கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட், அடுத்து கேஸ் 3 வந்து ஹாஃப் லோட். ஸோ இதோட நோட்டேஷன்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம், அடுத்தது 2ன்னு எடுத்துக்கலாம், அடுத்ததுக்கு நோட்டேஷன்ஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோ லோடு.
நோ லோடில் ஈக்கு வேல்யூ என்ன, நார்மலாக ஈக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் வி மைனஸ் ஐஏ ஆர்ஏ. ஸோ இது ஒன்றுன்னு வேணால் வச்சுக்கலாம். நோ லோடில் இந்த கரண்ட் ஈக்குவல் டு நெக்லிஜிபிள் ஆர் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ ஈக்குவல் டு ஆர் இ1 ஈக்குவல் டு வி. பட் வி நமக்கு என்ன 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 வோல்ட் அண்ட் நோ லோடில் உள்ள ஸ்பீட் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 1000 RPM. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் 2 கண்டுபிடிச்சிட்டோம். N1 தெரியும், E1 தெரியும். இனி செகண்ட் கேஸ் ஃபுல் லோடுக்கு வரும். இப்போ ஃபுல் லோடில் நமக்கு ஃபுல் லோடில் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 500 RPM. ஸோ ஃபுல் லோட் EMF கண்டுபிடிக்கணும். தட் இஸ் E2 by E1 equal to N2 by N1. ஸோ E2 equal to N2 by N1 into E1. N2 500 நமக்கு தெரியும் and E1 வந்து 200V and N1 equal to 1000. So 500 divided by N1000 into E1 equal to 200. ஸோ நம்ம இப்போ E2 கண்டுபிடிச்சாச்சு. E2 equal to 100 volt. அதுக்கப்புறம் ஈட்டுக்கு ஃபார்முலா என்ன, அதாவது ஃபுல் லோடு. ஈட்டுங்குது EMF இந்த ஃபுல் லோடு. ஸோ E2 equal to V minus IA ஃபுல் லோடு அப்படின்னு எழுதிக்குவோம். ஃபுல் லோடு இன்ட்டு RA. RA வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க 1. ஸோ சம் வோல்டேஜ், ஆனால் இந்த வோல்டேஜ் என்னன்னு தெரியாது. இதை வேணால் VTன்னு வேணால் வச்சுக்கோம். VTன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபுல் லோட்லேயும் ஹாஃப் லோட்லேயும் ஆரம்பிச்சுக்கு ஒரு வோல்டேஜ் சேம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ E2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 100 ஈக்குவல் டு VT கண்டுபிடிக்கணும் மைனஸ் IA ஃபுல் லோட், அதுவும் நமக்கு தெரியாது. RA ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஈக்குவல் டு V மைனஸ் IA ஃபுல் லோட் கரண்ட், IA ஃபுல் லோட். ஸோ இதுலேருந்து Vக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். V ஈக்குவல் டு 100 ப்ளஸ் IA ஃபுல் லோட். இது ஒரு இக்குவேஷன், இது வச்சுக்கலாம். இது இக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹாஃப் லோட் கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். ஹாஃப் லோட் தேர்ட் கேஸ். ஸோ இதிலிருந்து as usual E3 by E2 equal to N3 by N2. இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 2, 2. E proportional to N. So E3 equal to N3 by N2 into E2. ஸோ இதில் நமக்கு தெரியுமா N3 எல்லா வேல்யூமே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ this is equal to N3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 520, N2 வந்து 500 into E2 100. E2 100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு E3 கிடச்சிடும். ஸோ E3 equal to 104 volt. ஸோ E3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அகைன் EMF இக்குவேஷன்ஸ்குள்ள ஃபார்முலாக்கு வரலாம். E3 equal to என்ன நமக்கு V minus E3 equal to, அதாவது ஹாஃப் லோட் கண்டிஷன்லையும் சேம் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் லோடுக்கும் ஹாஃப் லோடுக்கும் சேம் வோல்டேஜ் ஆர் டெர்மினல் வோல்டேஜ். ஸோ VT நம்ம அதை எடுத்துக்கிறோம். VT minus IA half load, இது வந்து half load current into RA. So that is equal to E3 தெரியும். So 104 equal to VT minus IA half load na half the full load current. So IA full load by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே full load இருக்கு நமக்கு இங்கே, அதனால் அதை கம்பேர் பண்ணதுக்கு equation 1ல. ஸோ அதை கம்பேர் பண்ணதுக்கு வேண்டி full load into RA equal to 1. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே இருந்து V கண்டுபிடிப்போம். V or VT, VT Vன்னு வச்சுக்கலாம், அல்லது VTனே போடுவோம். equation 1ல Vன்னு போட்டுட்டோம். ஸோ VT. ஸோ இங்கே VT ஈக்குவல் டு என்ன வரும் சிம்பிளிஃபை பண்ணால், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 104 இங்கே by 2. ஸோ VT ஈக்குவல் டு 100 plus IA full load by 2. Sorry, 104 இந்த கேஸில் 104 plus IA full load by 2. அதாவது ஜஸ்ட் இதை இங்கே கொண்டு வந்திருக்கோம்.
ஜஸ்ட்டு இதை இந்த சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ VT ஈக்குவல் டு 100 ப்ளஸ் IA0 ப்ளஸ் 2. இதை equation 2ன்னு வச்சுக்கோம். ஸோ equation 1ம் நமக்கு VT ஈக்குவல் டு 100 ப்ளஸ் இது அண்ட் equation 2ம் VT ஈக்குவல் டு this much. ஸோ equation 1 ஈக்குவல் டு 2. ரெண்டுமே VT equationலாம். ஸோ equation 1 ஈக்குவல் டு 2. ஸோ 100 ப்ளஸ் IA full load equal to 104 plus IA full load divided by 2. So இதை simplify பண்ணா நமக்கு IA ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதை simplify பண்ணா என்ன வரும் நமக்கு IA full load current equal to IA full load by 2 கண்டுபிடிச்சோம்னா that is equal to 4. So IA full load current equal to 8 amps. இதான் நம்ம கொஸ்டினில் கேட்காங்க. வாட் இஸ் த ஃபுல் லோட் ஆர்மச்சூர் கரண்ட்? ஸோ 8 amps will be your answer. இப்போ டிசி மோட்டாரில் 35வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கேட் 2015ல் கேட்ட கொஸ்டின். A 4-pole separately excited wave-wound DC machine with negligible armature resistance is rated for 230 volt and 5 kilowatt at a speed of 1200 rpm. If the same armature coils are reconnected to form a lap winding, what is the rated voltage in volt and power in kilowatt respectively at 1200 rpm of the reconnected machine if the field circuit is left unchanged? ஸோ ஆஸ் யூஷுவல் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஸ்பீடு ஒன்று தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்பீடு 1. நமக்கு 230 வோல்ட் 5 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 4 போல் மெஷின்ஸில் வேவ் வவுண்டாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு அதே மெஷினை நம்ம லேப் வவுண்டாக மாற்றுறோம். அப்போ நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. பவரும் வோல்டேஜ் ரேஞ்சும் என்னவா இருக்கும், அதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்த கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் P ஈக்குவல் டு 4 போல் மெஷின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேவ் வவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேவ் வவுண்ட்னா பேரல் பாத் ஈக்குவல் டு 2. அதுதான் வேவ் வவுண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜ் ஈக்குவல் டு 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் ஈக்குவல் டு 5 கிலோவாட் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து வேவ் ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் லேப் வைண்டிங். இந்த சேம் மெஷினில் வைண்டிங் மட்டும் நம்ம லேப்பாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் அண்ட் பவர் இருக்கும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ வேவுக்கும் லேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லேப் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பேரல் பாத் A ஈக்குவல் டு P. பட் வேவ் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேரல் பாத் A ஈக்குவல் டு 2 irrespective of that number of poles. ஆல்வேஸ் எவ்வளோ போல் எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு A ஈக்குவல் டு 2 தான் இருக்கும் வேவ் வைண்டிங்கில். பட் லேப் வைண்டிங்கில் A ஈக்குவல் டு P-ஆக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன வோல்டேஜ் கேட்டிருக்காங்க அண்ட் பவர் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ EMF இக்குவேஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். வேவ் வைண்டிங்க்கு E1ன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம வேவ் வைண்டிங்கோட வோல்டேஜ் அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 5ZN/60 இன்ட்டு P. இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. P டிவைடட் பை A. இது வேவ் வைண்டிங்க்கு. லேப் வைண்டிங்கில் இந்த P ஈக்குவல் டு A. ஸோ இந்த டேர்ம் வேனிஷ் ஆயிரும். ஸோ இங்கே P ஈக்குவல் டு A அப்படின்னா இங்கே இங்கே A போட்டுக்கலாம், இல்லைனா இங்கே P போட்டுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வேனிஷ் ஆயிரும். ஸோ இன்டியூஸ் EMF வந்து லேப் வைண்டிங் என்ன ஃபார்முலா? தட் இஸ் ஈக்குவல் டு 5ZN/60. ஏன்னா இங்கே P ஈக்குவல் டு A லேப் வைண்டிங்கில். ஸோ இப்போ நமக்கு P என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு கேஸில் P ஈக்குவல் டு 4, A ஈக்குவல் டு 2. ஸோ இந்த டேர்ம் என்னவாகும்? 4 டிவைடட் பை 2. 4 divided by 2 equal to 2. So E1 equal to இந்த term into 2 இருக்கும். E2 equal to வெறும் இந்த term மட்டும் இருக்கும். So நம்ம E1 by E2 இதை equation 1 வச்சுக்கலாம். இந்த equation 2 வச்சுக்கலாம். So இப்போ divide பண்ணுவோம். 1 divided by 2 போட்டால் என்ன வரும்னு பார்ப்போம். So இப்போ equation 1 divided by 2. 1 actually என்னது? E1 divided by E2. இங்கே என்னவா இருக்கும்? 5ZN/60 into P by A equal to 2. அதாவது P equal to 4, A equal to 2. So இது 2. E2 equal to 5ZN/60. So இந்த term காமனா கட் ஆயிரும். So E1 by E2 equal to 2 or E2 equal to E1 by 2. So E1 equal to V1 வச்சுக்கணும். இப்போ drop negligible, அதனால் E1 equal to E2 வச்சுக்கிட்டா. ஸோ நமக்கு E2 equal to, ஸோ E1 எவ்வளவு நமக்கு
230 volt V1 or E1 வச்சுக்கலாம். So E2 equal to 230 divided by 2 equal to 115 volt. இதான் first case. நமக்கு voltage கேட்டிருக்காங்க, அப்புறமா power கேட்டிருக்காங்க. So E2 or V2 equal to 115 volt. So voltage கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ் P1 வச்சுக்கிடுவோம், இது வேவ் வைண்டிங். செகண்ட் கேஸ் P2 பவர் வச்சுக்கிடுவோம், இது வந்து லேப் வைண்டிங். ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன? V ஸ்கொயர் பை R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், R1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம் வேவ் வைண்டிங்க்கு. அண்டு இங்கே லேப் வைண்டிங்க்கு பவர் என்ன? V. ஆனால் V ஈக்குவல் டு V/2 வந்துடும் நமக்கு. லேப் வைண்டிங்கில் வோல்டேஜ் ஆஃபாக இருக்குது. ஸோ V/2 த ஸ்கொயர் டிவைடட் பை R2 இப்படின்னு போட்டால் நம்ம பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் V/2னா இங்கே E2 ஈக்குவல் டு ஆர் E2 ஈக்குவல் டு E1/2. ஸோ இது V அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது நம்ம ERV ஏதோ ஒன்று, இங்கே V ஸ்கொயர் பை R1னா இங்கே V/2 ஸ்கொயர் பை R2. R2னா லேப் வைண்டிங்காக இருக்கும்போது உள்ள ரெசிஸ்டன்ஸ், R1னா அது வேவ் வைண்டிங்காக இருக்கும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன் ஃபார்முலா நம்ம பார்த்துடலாம். இப்போ வேவ் வைண்டிங்காக இருக்கும்போது R ஈக்குவலண்ட் ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RPC, தட் இஸ் பெர் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்டூ இசட் டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் டிவைட் பை A ஸ்கொயர். இதான் வந்து ஜென்ரலாக நம்ம அந்த வைண்டிங்க்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இங்கே RPCங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பெர் கண்டக்டர், ஒரு கண்டக்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ். இசட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், இங்கே A ஸ்கொயருங்கிறது வந்து பாத், பேரலல் பாத். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RPC 1 ஒரு கண்டக்டருக்கு 1 ஓம்னா நமக்கு 10 கண்டக்டர் இருந்துச்சுன்னா நமக்கு 1 × 10 மேலே 10 வரும், டிவைட் பை A ஸ்கொயர் போட்டோம்னா R ஈக்குவலன்ட் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம R1 அதாவது வேவ் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் RPC இன்ட்டு Z டிவைடட் பை வேவ் வைண்டிங்க்கு A ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து 4. இதுதான் நமக்கு R1. ஸோ R2க்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? லேப் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ that is RPC P/A. லேப் வைண்டிங்னா P/A. P நமக்கு கொடுத்துருக்காங்க 4, ஏயும் கொடுத்துருக்காங்க 2. சாரி, this is Z. A ஸ்கொயர், A ஈக்குவல் டு P. ஸோ நமக்கு P எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? P ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்கொயர், this is Z by 4 ஸ்கொயர். ஸோ R2 ஈக்குவல் டு RPC இன்ட்டு Z, நியூமரேட்டர் ரெண்டுக்கும் காமன், டிவைடட் பை 16. ஸோ R1 இது 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து 2. ஸோ இப்போ R1ஐயும் R2வையும் நம்ம ரிலேட் பண்ணிடலாம். R2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ R2 டிவைடட் பை R1 அப்படின்னு போட்டோம்னா திஸ் ஒன் டிவைடட் பை 16. 1 R பெர் கண்டக்டர் Z பை 16. இது R2. R1 ஈக்குவல் டு டினாமினேட்டர் மேலே போகும், டிவைடட் பை R பெர் கண்டக்டர் இன்ட்டு Z. So R2 by R1 1 4 times இருக்கு. So that is equal to 1 by 4. So R2 equal to R1 divided by 4. இதான் நமக்கு கிடைக்கிற R1க்கும் R2க்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த R2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1க்கும் P2வை நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ நமக்கு P2 ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை V/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ V ஸ்கொயர் பை 2 ஸ்கொயரும் 4, V ஸ்கொயர் பை 4 டிவைடட் பை R2. R2 எவ்வளவு நமக்கு? R2 equal to R1 by 4. So which is equal to V square by 4 into R2 equal to R1 by 4. So R1 4 வந்து மேலே போயிடும். So 4. So that is equal to V square by R1. So நமக்கு P2 எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா V square by R1. This is nothing but P1. P1க்கு தான் நமக்கு ஃபார்முலா V square by R1. So P2 equal to P1. So P2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் 5 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. P1 equal to 5 kilowatt. So that is equal to P2. So நமக்கு P2மே 5 kilowatt. So ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். E2 equal to E1/2, that is 150 volt, and P1 equal to P2 equal to 5 kilowatt. இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஆப்ஷன் பி 115 வோல்ட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் வோல்ட் அண்ட் இன் கிலோவாட், பவர் இன் கிலோவாட். ஸோ 115 வோல்ட் அண்ட் 5 கிலோவாட், இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டிசி மோட்டாரில் 36வது ப்ராப்ளம். இது கேட் 2017 கேட்ட ப்ராப்ளம். A 220 volt DC series motor runs drawing a current of 30 amps from the supply. Armature and field circuit resistance are 0.4 ohm and 0.1 ohm respectively. The load torque varies as the square of the speed. The flux in the motor may be taken as being proportional to the armature current. To reduce the speed of the motor by 50%, the resistance in ohms that should be added in series with the armature is dash. எவ்வளோ external resistance add பண்ணணும், ஸ்பீடை 50% ரெடியூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் given டேட்டா எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க, சீரிஸ் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீரிஸ் மோட்டார்னா எப்படி இருக்கும், நமக்கு சப்ளை ஃபீல்டு வைண்டிங் தட் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் ஆர்மச்சூர். சீரிஸ் மோட்டார்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு 220 volt DC series motor. ஸோ வோல்டேஜ் V equal to 220 volt, அதாவது இந்த வோல்டேஜ் equal to 220. அதுக்கப்புறம் 30 amps from the supply, இந்த கரண்ட் IL இது வந்து 30 amps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ளைலேருந்து 30 amps எடுக்குது. சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல்ட் அண்ட் ஆர்மச்சூர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆர்மச்சூர் அண்ட் ஃபீல்டு. ஆர்மச்சூர் வந்து இது RA equal to 0.4 ohm. அதே மாதிரி இந்த ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸ் அது என்னது RF equal to 0.1 ohm. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபீல்டு சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. வேறு என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, the low torque varies as the square of the speed, அதாவது டார்க்கு ப்ரப்போர்ஷனல் டு ஸ்பீடு ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மிஷினுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் the flux in the motor may be taken as being proportional to the armature current. flux வந்து ஆர்மச்சூர் கரண்ட்டுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியும் சீரிஸ் மோட்டாரில், ஏன்னா ஃபீல்டு கரண்ட் ஆர்மச்சூர் கரண்ட் எல்லாமே ஒரே கரண்ட் தான். ஸோ ஜென்ரலான நமக்கு ஃபார்முலா டார்க் இஸ் 5IA. இங்கே 5 இஸ் ப்ரப்போர்ஷனல் டு IA. ஸோ டார்க் ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர், இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. the flux in the motor may be taken as being proportional to the armature current கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர் இது நமக்கு தெரியும். இங்கே இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். டார்க் ப்ரப்போர்ஷனல் டு N ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டார்க் ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர். ஸோ இது ரெண்டில் இருந்து N ஸ்கொயர் ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர், ஸோ N ப்ரப்போர்ஷனல் டு IA நமக்கு கிடச்சிடும். இது ஒரு ஈக்குவேஷன். பட் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா, டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் பை 50%. இனிஷியல் ஸ்பீட் N1 வச்சுக்கிடுவோம், செகண்ட் ஸ்பீட் N2னு வச்சுக்கிடுவோம், 50%. ஸோ N2 equal to 50% of N1 அது கொடுத்துருக்காங்க. ஸோ N2 equal to 0.5 N1, இதுதான் 50% of N1. N2 வந்து ரெடியூஸ்டு ஸ்பீட், அது N1லேருந்து half, அதான் N1/2 இல்லை 0.5 N1. இவ்வளோ ஆகிறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது N2 should becomes equal to 0.5 N1. N2 வந்து N1ஓட half ஆகணும். அதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதில் ஆட் பண்ணணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க டார்க் ப்ரப்போர்ஷனல் டு N ஸ்கொயர், சீரிஸ் மோட்டாருக்கு டார்க் ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு ஸோ N ப்ரப்போர்ஷனல் டு IA அப்படின்னு நம்ம, ஏன்னா இதுவும் டார்க்கு இதுவும் டார்க்கு, ஸோ N ஸ்கொயர் ஈக்குவல் டு IA ஸ்கொயர், ஸோ N ஈக்குவல் டு IA. N square proportional to IA square or N proportional to IA. இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, N2 by N1 equal to 0.5 or N2 equal to 0.5 N1. ஸோ இங்கே இருந்து நம்ம என்ன போடலாம், N2 by N1 equal to இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் 3 வேணால் வச்சுக்கலாம், ஏற்கனவே 1 2 போட்டுட்டோம். ஸோ 3லேருந்து N1 by N2 equal to IA2 by IA1. ஏன்னா N proportional to IA. ஸோ N2 by N1 equal to IA2 divided by IA1. ஸோ N2 by N1 நமக்கு தெரியும் 0.5, that is equal to IA2 divided by IA1 நமக்கு கொடுத்துருக்காங்க, ILன்னு கொடுத்துருக்காங்க, draws the current, that is equal to சீரிஸ் மோட்டாரை பொறுத்தவரையில் IL equal to IA equal to IF எல்லாமே ஒரே கரண்ட் தான். ஸோ that is 30 amps கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன கிடைக்கும், IA2 equal to 0.5 into 30, that is equal to 15 amps. ஸோ நமக்கு IA2ல உள்ள கரண்ட் கிடச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம்,
நமக்கு இன்னொன்று ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா போட்டோம். இன்னொரு ஜென்ரலாக நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். தட் இஸ் n2/n1 equal to e2/e1 into அதாவது e equal to n5, இங்கே 1/2ன்னு வரும். 1/2. பட் நமக்கு இங்கே 1 proportional to armature current. ஸோ இங்கே IA1 போட்டுக்கலாம். இந்த 2 இருக்கிற இடத்துல IA2ன்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு n2/n1 equal to e2/e1 into IA1 எவ்வளவு நமக்கு 30, IA2 செகண்ட் கேஸ் 15, அண்ட் சிமிலர்லி n2/n1 equal to இந்த இதோட வேல்யூ 0.5. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ 0.5 into 15 divided by 30. ஸோ நமக்கு e2/e1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ e2/e1 equal to 0.5 into 15 divided by 30. இல்லைனா இங்கே 2 வரும். 0.5 divided by 2 that is equal to 0.25. இது அடுத்த ஒரு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். e2/e1 equal to 0.25 அல்லது e2 equal to 0.25 e1. ஸோ அகெயின் நமக்கு e1க்கு ஃபார்முலா தெரியும். ஆஸ் யூஷுவல் e1 இன்டியூஸ் EMF ஃபார்முலா மோட்டாரில் V minus IA1 into இங்கே சீரிஸ் மோட்டார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து டோட்டல் மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ IA into RA plus RSE. So that is equal to 220 minus IA1 equal to 30. RA RSE நமக்கு கொடுத்துருக்காங்க 0.4 plus 0.1. அதாவது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபீல்டு சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? E1 equal to 205 volt கிடைக்கும். E1 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ E1 கிடச்சுன்னா 0.25 into E1 equal to E2. ஸோ E2 equal to 0.25 E1. That is equal to சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51.25 volt கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு E2ஓட ஆன்சர். E2 இது வந்து E2 51.25 volt. E2 நமக்கு இப்போ E2லேருந்து E2 கிடச்சிச்சு செகண்ட் ஸ்பீட்க்கு கரஸ்பாண்டிங் உள்ள இன்டியூஸ் EMF. இதிலிருந்து அகெயின் இந்த ஈக்குவேஷன் இந்த சேம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ N2 ஸ்பீடில் நமக்கு இன்டியூஸ் ஆகிற EMF 51.25 இருக்கணும். ஸோ E2 ஈக்குவல் டு அல்லது 51.25 தட் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா? V மைனஸ் IA2 அந்த செகண்ட் கேஸில் உள்ள கரண்ட் இன்டு RA ப்ளஸ் RSC ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு இவ்வளோ இன்டியூஸ் EMF கிடைக்கணும். ஆட் பண்ணுறப்ப இவ்வளோ இன்டியூஸ் EMF கிடைச்சா நமக்கு N2ங்கிற ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இதில் இருந்து இது நமக்கு தெரியும் 0.4, இது வந்து 0.1, இது வந்து 15, இது வந்து 220 volt. இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு R external equal to 10.75. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ R external equal to 10.75 ohm. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கிவ் இட். இதை மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.